மாமி என்னென்னமோ பாடுறீங்க, என்னென்னமோ பேசுறீங்க, என்ன செய்யறது? ஆனா பாட்டுக்கு பாட்டு பாடுறீங்க தவிர பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த மாமி இன்னுமே சொல்லிடுறேன் மாமி. நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. கேளுங்க மாமி. பழமொழி சொல்லுவாங்க, நரைக்க நரைக்கத்தான் விரைக்கணும். சரி மாமி. அதே ஒண்ணு மண்டையில மசூர் இருக்கணும், இல்லைன்னா மூளையில கொஞ்சம் அறிவு இருக்கணும். சரி, உங்களுக்கு மசூர் குறைவா இருந்தாலும் அறிவு நிறைய இருக்கு. நீங்க என்ன செய்யணும்? சரி, நான் என்ன வேணும்? என்ன நல்லா படுத்துக்க, பகுமானமா ஒழுங்கா எந்திரிச்சு உட்காருங்க. என்ன இப்படி அதானே ஒரு மாதிரியா கிடக்குறாரு ஆளு. சரி, எங்க கோச்சுக்கிறாம நான் கேட்கறதுக்கு பூரா பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க. உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு 3 பேர் கொத்தனார் இருக்காங்க. சரி, நமக்கு வேண்டப்பட்ட கொத்தனாருங்க. பேர் ஒருத்தர் ஆறுமுகம். ஆறுமுகம் இல்ல, பேரே ஆறுமுகம் தான். ஆறுமுகத்தோட தெரிய முடியுமா ஊருக்குள்ள? அதான் ஒரு முகம் தான், ஆறுமுகம். இன்னொரு ஆள் மணிவேலு. அவரும் கொத்தனார் தான். சரி, இந்த 3 பேரை கரெக்ட் பண்ணலாம்னு இந்த பொம்பளை விஷயமே போட்டிருக்கேன். என்ன செய்றீங்கன்னா கேட்கறதுக்கு பூரா என்ன வழி தொலைய கேட்கறதுக்கு பூரா பதில் சொல்றீங்க. சரி, இப்ப நான் என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட? ஏறு பாதையில வந்தீங்களா இறக்க பாதையில வந்தீங்களான்னு கேட்டேன். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இறங்கு பாதையிலையும் வரல, ஏறு பாதையிலையும் வரல, நடபாதையில வந்தேன்னு சொல்லணும். இப்பதான் லைனுக்கு வாரீங்க. இப்ப 2வது ஒண்ணு கேட்டேன். என்ன கேட்டேன்? நெல்லுச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நெல்லுச்சோறு வேணா, கம்மஞ்சோறு போனா வெறும் தண்ணி சோறு இருந்தா போதும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உனக்கு வீட்டுல சோறு ஊத்துறது இல்லைன்னு தெரியுது. இல்ல என்ன பழைய சோத்துல நிக்கிறிய? சரி, எங்க இதுக்கு சொல்லுவாப்பா? எதுக்கு? மீன் குழம்பு வைக்கட்டுமா, கறி குழம்பு வைக்கட்டுமா, மீன் குழம்பு வைக்கட்டுமா, கறி குழம்பு வைக்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. மீன் குழம்பு வேணா மாமி, கறி குழம்பு வேணா மாமி, மீன் குழம்பு வேணா மாமி, கறி குழம்பு வேணா மாமி, கத்திரிக்காய் புளிக்கறி இருந்து போதும் மாமி. நல்ல வேலை புளிக்குழம்புன்னு சொன்ன. நீ புளி ஊத்தின்னு சொன்னா எங்காவது புளித்து குழம்பு அடி மாமே நம்ம வாயில வந்தாலும் ஒரு தரத்திலே முடிச்ச வாய். எங்க இதை சொல்லுவாப்பா? ஓல்டு மங்கு வாங்க டுமா சாலை சாவாங்க டுமா, ஓல்டு மங்கு வாங்க டுமா சாலை சாவாங்க டுமா. ஓல்டு மங்கு வேணா மாமி, கரெக்ட் வேணா மாமி, பனமரத்து கல்லு மாமி. என்ன உன் புட்டியில வித்தியாசமா இருக்கு என்ன உன் பாட்டு? உனக்கு என்ன வேணும்? ஓல்டு மங்கு வேணா, அந்த சரக்கு வேணா, எந்த சரக்கு வேணா? எங்க பனமரத்து கல்லா? அப்ப ஆக மொத்தம் பெட்டியில போட்டிருக்கிறது 1ஆம் நம்பர் கல்ட்டு போய் நினைக்கிறேன். நீ இப்பதான் கல்லுக்கே வாரியா? ஆமா, ஓடி உண்டை கல்லு முடிஞ்சு, ஜின்னு முடிஞ்சு, ஓட்கா முடிஞ்சு, இப்ப வந்துட்டேன் வீரனுக்கு வந்துட்டாங்க. நீ இன்னும் பனமரத்து கல்லுல நிக்கிற. அடுத்த மாசம் இன்னும் 2 ரிலீஸ் பண்ண போறாங்க. நீ இப்பதான் கல்லுலயே அடக்குறப்போ அப்ப ஆக மொத்தம் நீ பழைய கம்பெனி நினைக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சரக்குக்கு பேரு பார்த்திருக்கேன் நம்ம தமிழ்நாட்டுல. சொல்லுமா? அருமையான பேர் வச்சிருக்கேன். சொல்ல பிறந்த பிள்ளைக்கு கூட பேர் இப்படி வைக்க மாட்டாங்க. ஆனா சரக்குக்கு பேர் அருமையா இருக்கும். எப்படி? அதுல பொம்பளை ஆளுகளுக்கு பயந்தவங்க குடிக்கிறதுக்கு ஒரு சரக்கு இருக்கு. என்ன சரக்கு? அதுக்கு பேரு ஓட்கா. ஓட்கா 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 கரெக்டா சொல்ற. நீ குடிச்சிருக்கியோ? எதுக்கு தெரியுமா? வீட்டுல பொண்டாட்டிகளுக்கு தெரியக்கூடாதுன்னு எலுமிச்சம்பழம் ஜூஸ் வாட வருமா, அதைத்தான் குடிப்பேன். அதை விட இன்னொன்னு இப்போ லேட்டஸ்டா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது? அதுக்கு பேர் ட்ரிபிள் எக்ஸ் ரம்மு. ட்ரிபிள் எக்ஸா? எக்ஸ்னா என்ன தெரியுமா? செக்ஸ். அதை குடிச்சா அந்த வேலை பார்க்கவே முடியாது, மண்ணளிப்பான் மாதிரி தான் கிடக்கணும். அதுக்கு பேர் ட்ரிபிள் எக்ஸ் ரம்மு. இதை விட இன்னொன்னு இருக்கு. என்னது? 1848. அது என்ன 1848? நீ வயசுன்னு நினைப்ப, கிடையாது அது. சரி, 18 வயசுல குடிக்க ஆரம்பிச்சா
48 வயசுல கள்ளக்குடி சுடுகாட்டில் கொண்டு நம்ம செம்பிடுவாங்க. அதுக்கு பேர் தானா? அதுதான் 18. அப்புறம் என்ன அளவுக்கு அதை வாங்கி குடிக்கிறாங்க? அதையும் இன்னொன்னு சொல்லலாம். 18ஆம் படி யாரு? ஐயப்பனை பார்க்க போறோமா இல்லையா? ஆமா. 18ஆம் படி கருப்பையும் நினைச்சுக்கிட்டு 18ஆம் படி கருப்பை நினைச்சு 48 நாள் மண்டலாபிஷேகம் இருந்து ஐயப்பனை பார்க்க போறோமா இல்லையா? ஆமா. ஐயப்பனை பார்த்துட்டு திரும்பும்போதே எருமையில வச்சு ஊத்திடுறாங்க. அதுதான் 18, 48. இதை விட இன்னொன்னு இப்ப லேட்டஸ்டா ஒண்ணு வந்திருக்கு. அதுக்கு பேர் தெரியுமா? என்னது? ஜட்டு. சட்டியா? சட்டி இல்லையா, செட்டு. செட்டு. அதை குடிச்சிட்டோம்னு வச்சுக்க, செட்டு மாதிரி ஏத்தியக்களை அறந்தாங்க காவாய்க்கில் கொண்டு தள்ளிடும். சரி போயிட்டு போகுது. என் கம்பெனி ஒருத்தி ஒரு வேலை வந்தாளா? அடியே அடி சங்கீதா, அடி சங்கீதா, அடி சங்கி, அடியே சங்கீதே, போயிட்டு வாங்க. 4 பேரும் போயிட்டு மூத்திரம் கத்திரம் பேஞ்சிட்டு வாங்க. பாவம் யாரு வெத்த பிள்ளைகளோ பாவம் மூத்திரத்தை அடக்கிக்கிட்டு எம்போட்டு நேரமா உட்காந்துருக்கிய. போங்கப்பா போய் பின்னால கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு நல்லபடியா வாங்க. அடியே நல்லா இருக்கியா? நான் எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டியா? ஏதோ இருக்கேன். என்ன வாழ்க்கை, நாய்க்கு வேலை இல்ல, குத்த வைக்க நேரம் இல்லைன்னு இந்த பொம்பளை பொறுப்பு பெரிய மானமட்ட பொழப்பா இருக்கடி. அப்படி என்னடி உனக்கு கஷ்டமா இருக்கு? உண்மையாவே மத்த வேஷம் எல்லா வேஷமும் போடலாம் முடியும். அந்த பொம்பளை வேஷம் போடுறது உண்மையாவே நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் நினைக்கிறேன். ஏண்டி எப்படி இந்த கருமத்தை எல்லாம் கட்டிக்கிட்டு நிக்கிறீங்கன்னே தெரியல. கருமம் நேரத்து இந்த ஊத்து ஊத்துது. சரி மூடி இருக்கிறது இருக்கட்டும். எங்க ஓந்த புள்ள கட்டு பாப்போம். என்கிட்ட 5 டீ ஊத்தலாம், உன்கிட்ட 3 டீ ஊத்தலாமா? சங்கி சொல்லு. உன்கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்கவா? என்னதுடி? நீ யாரையாச்சும் அதான் அது ஏத்துங்க ஏத்துங்க. ஏன் இருக்க உள்ளே போகுது? நல்லா தானே இருந்துச்சு. ஹலோ அப்படியே இருக்கட்டும் விடுங்க. இங்க போடுற கட்டுமாடி கடைக்காரங்க கேட்கணும். அடியே சொல்லுடி. நீ வாழ்க்கையில யாரையாச்சும் காதலிச்சிருக்கியா? நானா? அப்படி யாருமே இது வரைக்கும் அமையலடி எனக்கு. நல்ல வேலை, அவங்களுக்கு நல்ல நேரம். என்னடி ஓன்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா அதோட கையால் இழுத்து செத்துற வேண்டியது. சரி இருக்கட்டும். ஆனா நான் அப்படி இல்ல. நீ எத்தனை பேர் லவ் பண்ற? 10 பேர்த்த காதலிச்சேன். 3 பேர்த்த கல்யாணம் பண்ணேன். ஆனா 3 முண்டையும் வேஸ்ட். ஏண்டி? அடி ஏண்டி நீ ஒண்ணு. முதல்ல யார் தெரியுமா காதலிச்சேன்? யாரு? நம்ம கள்ளக்குடியில இருக்க கொத்தனார் ஆறுமுகத்தை காதலிச்சேன். கொத்தனாரு அந்த கூட்டத்துக்குள்ளதான் உட்கார்ந்துருக்காரு. ஆனா நல்ல மனுஷன். கல்யாணம் பண்ணி என்ன பண்ண? 10 மாசத்துல ஒரு பிள்ளைய கொடுக்கணுமா இல்லையா? ஆனா இவனை கட்டின நாள்ல இருந்து கரண்டியோடய வாழ்றாண்டி. என்ன கரண்டி? மணியாச கரண்டியோடயா? உன்னிட்டே வந்தானா? கரெக்டா சொல்றேன். அந்த கரண்டி வச்சிருப்பாங்க, அப்புறம் சோத்து கரண்டி வச்சிருப்பாங்க. வச்சுட்டு போறாண்டி. அவன் கரண்டியை எங்கே வைக்கணும்? கட்டடம் கட்டும் போது தானே வச்சுக்கிறோம். ஆனா இந்த முண்டப்பைய கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு பார்த்தா கட்டை மணி குண்டு கொத்துக்குட்டியோடு வராண்டி. என்னன்னு தெரியல, கட்டணம் கட்டி அவருக்கு உள்ள வச்சுக்கிட்டு. அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன், ஏத்தேன் இது என்ன ஃபர்ஸ்ட் நைட் ரூமா இல்ல கட்டட வேலை நடக்குதா அப்படின்னு. இல்ல கோச்சுக்கிறாத, நான் சின்ன பிள்ளைல இருந்து கட்டடம் கட்டுறதே என் தொழில், இது கரண்ட் இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா. சரி தொலைஞ்சு போகுதே அப்படின்னு 12 மணிக்கு பாக்குறேன். சங்கீதா கல்லி சிமெண்ட் கலவைய போட்டு கொண்டாந்து இதுல ஓட்டுக்கிட்டு பூச ஆரம்பிச்சிட்டேன். நல்ல வேலை மட்ட கப்ப தூக்கிட்டேன், போட்டு 2 இழுத்துருவோம் சொல்லி நான் கூப்பிட்டேன். ஏத்தேன் இது என்னத்தேன் அது அப்படின்னு. சரி அதோட அவனும் முடிஞ்சு வச்சு விட்டுட்டேன். 2வது மைக் செட் போடுற ஆள் ஒருத்தர் கல்யாணம் இல்லாம இருந்தேன். யாரு? இது 3 சரியா வராது. இது என்ன ஒண்ணு தூங்கிக்கிட்டே கிடக்கு, ஒண்ணு எனக்கண்ணு இருக்கிற மாதிரி கிடக்கு. இதுல வசந்தம் ஆடியோஸ் ஒண்ணு தொண்டியில இருக்கேன். ஆளு பேரு சரியான சுரேஷ். 6 அடி 6 அங்குலம். கையு கால்லாம் நீல நீளமா இருக்கான். கையு காலே நீளம்னா நினைச்சு பாரு. சொல்லி கல்யாணம் பண்ணடி. ஆனா இந்த முண்டை போயில வேஸ்டடி. ஏண்டி 10 மணி இருக்கு ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட் நேரம். சரி ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்குள்ள என்ன இருக்கணும்? என்ன இருக்கும்? பூ பழம் கட்டிலு பாய் மெத்த எல்லாம் இருக்கும். சரியா சொல்றியா? அட்டெண்ட் பண்ணியா? இந்த படத்துல பாக்குறோம்ல, படத்துல காட்டுவாங்க. படத்துல ஊதுவத்தி தான் காட்டுவாங்க. ஊதுவத்தி என்ன சொல்லி இதுலயா சொல்லுவாங்க. சும்மா போய் காட்டுவாங்கடி. ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல. நீ சொன்னதுல பால் பழம்லாம் இருக்கணும்ல. ஆனா அந்த மைசெட்காரர கல்யாணம் மட்டும் உள்ள போய் பாக்குறேன், பால் இல்ல பழம் இல்ல ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன இருந்துச்சு? உள்ள பாக்குறேன் 10க்கு 10 பாக்ஸ் 4 இறக்கி வச்சிருக்கேன். சூப்பர். 4 பக்கமும் குழாய கட்டி வச்சிருக்கேன். கூப்பிட்டு கேட்டேன், ஏன் அத்தான் சுரேஷ் இது என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமா இல்ல மைக் செட் ரூமா அப்படின்னு. இல்ல கோச்சுக்கிறாதா, மைக் செட் இருந்தா தான் எனக்கு எந்த வேலையும் நடக்கும் அப்படின்னா. 11 மணி இருக்கும் அலௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்திய நாடகத்துறையின் முதல் முறையாக எனக்கு கல்யாணம் ஆகி இன்றைய தினம்
முதலிரவு நடக்க இருப்பதால் ஆங்காங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் என் வீட்டுக்கு வருமாறு அழைக்கப்படுகிறோம்னு சொன்னேன். வெளியில வந்து கதவை திறந்து பாக்குற 80 வயசு கழுத்து போயெல்லாம் நிக்கிறான் லைன்ல செல்போனோட. சரியா வராது. மூணாவதா இப்போ ஒரு ஆள் லைன் பண்ணிருக்கேன். யாருன்னு கேளுவே. அவரே நல்லா இருப்பாரா? அறந்தாங்கில சூப்பர் தொழில் பாக்குறாரு. என்ன வேலைன்னு கேளு. என்னடி வேலை? பழைய துணிக்கு பக்கெட் வாங்குறதும் 3 சேலைக்கு ஒரு வாளி தாரம் அப்படின்னு சொல்லி இப்ப துணிக்கெல்லாம் பழைய துணிக்கெல்லாம் வாளி கொடுப்பாங்கல்ல, அந்த வேலை பாக்குறாண்டி. பேரு சிதம்பரம். ஆனா இவனை கல்யாணம் பண்ணது ஒன்னே ஒண்ணு தாண்டி மிச்சம். இவனை கல்யாணம் பண்ணது ஒரு நாள் கூட நான் துணிமணி போடவே இல்லை, மொட்டை குண்டியா தெரிஞ்சதுதான் மிச்சம். பரவாயில்லடி, குளிக்க போகும் சொல்லி கலட்டி வச்சோம்னா துணியை தூக்கிட்டு ஓடிடுறேன். பழைய துணி ஞாபகம் சரி போயிட்டு போகுது. அம்மா வந்தா கூட்டத்துல நல்ல மாப்பிள்ளைய ஒரு மாப்பிள்ளைய செட் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லியா? அம்மா கூப்பிடுவோமா? கூப்பிடு. அம்மா 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 வாங்கம்மா வாங்க. ஒரு படி நெல்லுக்கு 2 படி உப்பு உப்பு வண்டி வந்திருக்குமா? அப்படி கூப்பிடக்கூடாது. அம்மா மாயி அண்ணன் வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, உறவினர்களா வந்திருக்காங்க. இந்த மசரு மத்தம் நல்லா என்ன நடக்குதுங்க? இல்ல கரகாட்டம் நடக்குது. விழுகிற மாதிரி நடிப்பேன். நான் என்ன பண்ணேன்? அப்படியே ஆளுங்க அப்படியே சரி பண்றதுக்கு சும்மா இருங்க. ஆனா எந்த ஆம்பளையாவது ஒரு தடவை பார்த்தாங்க அவ்வளவுதான். அதோட கும்பலாசையும் வரக்கூடாது. வராத முன்னப்ப என்னத்துக்கு உயிரோட இருக்கேன்? எது எது சொல்றேன்? நீங்க சரி இருக்கட்டும். நான் மட்டும் ஒரு ஆம்பளையா பிறந்திருந்தேன்னு வச்சுக்கவேன். ஏமா கும்பலாசை சொன்னீங்கல்ல, கோச்சம் அங்கிட்டு வாங்க. என்னது கல்வி மடுக்கட்டி கிடந்த மாதிரி இல்லையம்மா? பொம்பளாசை வராதுன்னு இல்ல. அந்த வீடியோக்காரர் எங்கே உட்காந்துருந்தாரு, இப்ப எங்கே வந்துட்டாரு பாருங்க. எல்லாம் நம்ம தொப்புள் பண்ற வேலை. அப்படியா? ஒரு பாரு அரைப்படி அரிசி போட்டலாம் போல இருக்கு. பாருங்க லைவ் போட்டு தொப்புள் மட்டும் தனியா இருக்கிறேன். இந்த இடத்துல சொல்லு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா. அவனுக்கு உண்மை இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? போங்கம்மா. என்னடி உங்க 2 பேருக்கு மாதிரி தான் எனக்கு இல்லையே. இருந்தா என்ன பண்ணிருப்ப? கலக்குடியில் இருக்க முக்காவாசி வீடு நம்ம வீட்டுல தான் இருக்கும். அப்படியா? அப்படின்னா எப்படி எப்படி அப்படியே உன் பேர்ல இருக்குல்ல? எல்லாம் தங்கத்தை வச்சுக்கிட்டு பொழைக்க தெரியலம்மா. யாருக்கு? இந்த பழக்கிட்டேன். அப்படியா? கிரிக்கி அதெல்லாம் தங்கமாக்கு முட்டையை கொடுத்தா 50 ரூபாய் கூட வாங்கிக்க மாட்டாங்க. சும்மா இருங்க, 10 ரூபாய் கரைச்சி போட்டு முடிக்க வேண்டியதான். சரி என்ன தங்கம் சொல்ற? கவட்டில் தான். என்ன சொல்ற? என்ன சொல்ற? அம்மா ஒரு விஷயம் தெரியவா? பொம்பளைகளோட உடம்பு இருக்கு இல்லையா, அதுதான் உலகத்திலே ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம். அதை நம்ம பக்குவமா வச்சுக்கிறோம். இது பெறல காலாண்டர்ல நாடகம் புடஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் சொல்றேன், அதுக்கு தான் நான் டெம்பர் எப்பவும் வச்சுக்கிறேன்னு சொல்றேன். அப்படியா? அதனால காட்சி நினைக்கலாம் டெம்பர் வந்துருக்கு. இந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? எழில குயிலே இளமலை வெயிலே
பொம்பளை நானும் பொம்பளை ஆமாம்மா. நான் ஒண்ணு சேர்ந்தா போதும் எப்போதுங்கிறிய ஆமா. பொம்பளை சேர்ந்தா விளங்கு மாடி ஏமா நீங்க வேற? ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்தாதான் அது அழகு ஆமா. நீ எப்படி சேர்ந்து சொல்ற ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது தீப்பெட்டிக்கு இருக்க மரியாதை உள்ள இருக்க தீக்குச்சி கிடையாது. ஏன் அப்படி? ஏன் எப்படி பொம்பளை நம்ம தீப்பெட்டி மாதிரி, ஆம்பளைய தீக்குச்சி மாதிரி. கடையில போய் தீக்குச்சி கொடுங்கன்னு கேட்பாங்க, இல்லையே தீப்பெட்டி கொடுங்கன்னு தானே கேட்கிறேன். ஆமா நம்ம பொட்டிக்கு தான் என்னைக்குமே மரியாதை. அறிவு எப்படி காலம் தர்மலிங்கத்தோட சேர்ந்து இருந்து இதான் மிச்சம். ஓடுது பாரு விளையாட்டுத்தனமா வந்திருக்கலாம். விளையாட்டுத்தனத்தை இதோட விட்டுறணும். இனிமேதான் விவரமா இருக்கணும். அதுல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வினயமா இருக்கணும். ஏன் தெரியுமா? நீங்க வர்றாரு